பிடிக்கல. இனி நான் காலேஜ் வருவேண்டான்றது எனக்குமே தெரியல. போகிறேன், என்னோட கிராமத்துக்கு என்ன போயிடுறேன். அர்க்காணி, அர்க்காணி நில்லு. என்ன அர்க்காணி, நீ என்னென்னமோ பேசிட்டு போற. நான் அனினாவை மாத்திரமே ஃப்ரெண்டா பார்த்துருவனோன்னு நீ அப்படி நினைச்சிருவியோன்னு சொல்லிட்டு தான் நான் உன்கிட்ட அதிகமா பேசிட்டு இருந்தேம்மா. ஆனா நீ எந்தரோ சம்சாரிச்சுட்டு போற. நீ எங்க 2 பேரையும் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதாம்மா. நவமித்ரா, அனினா வந்ததுலேருந்தே நான் ஏன் உன்கிட்ட ஒழுங்கா சம்சாரிக்கலன்னு உனக்கு அது மனசிலாயா? தெரியும்டி. என்ன அர்க்காணி இப்போ வந்த பெண்ணு, அதனால அவகிட்ட நீ க்ளோஸாக இருக்க மாட்ட, அவளை நீ ஃப்ரெண்டாக நினைக்கலன்னு ஏதாவது தப்பாக நினச்சிருவா அவ. அதனால மாத்திரமில்ல, அவள் பக்கத்தில் வலியும் காயமும் அதிகமாக இருக்கும். அதோண்டு நீ அவகிட்ட தான் அதிகமாக பேசின. உனக்கு புரிஞ்சிருக்கேன், சந்தோஷம்டி. ஆனால் அர்க்காணி எப்படி பேசிட்டு போகிறான்னு பார்த்தியா? இனி அவ ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறானே, எப்படி நான் நிறுத்த வைக்கிறது? நான் சொன்னேன் பாத்தியா, வினிதா கடைசியில் சொன்ன வார்த்தைய இவ சொல்லி காமிச்சிட்டு போறா. எடி அது அவளுக்கு சங்கடமா இருக்குன்னு சொன்னாடி, அப்படியே உள்ளோம். அத அவ நம்புறாடி, அதனால தான் அவளுக்கு சங்கடமாய் காணும். என்னடி சொல்ற? அவ அப்போ நம்பிட்டாளா? என்ன தப்பா நினைச்சிருப்பாள்ல. ஏய் சி, வாய் மூடு. நான் போறேன். போவாத, இன்னைக்கு மனசில் இருக்கிறதெல்லாம் சம்சாரி. எனக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னு மாத்திரம் பறையலடி. சொல்லு, உன் மனசில் அப்படி என்ன ஓடிட்டு இருக்குன்னு சொல்லு. நீ இவ்வளோ கஷ்டப்படாதடி. அர்க்காணி இத்தனையோ நேரம் இருந்து அழுதுட்டு போனா, நீயும் இப்படி அழுதுட்டே இருக்க. எனக்கு தாண்டி சங்கடமா இருக்கு. என்னை பாருடி. சொல்லு, எனக்கு சங்கடமா இருக்கு. நீ அழாதடி. எனக்கு பிடிக்கவே இல்லடி. வினிதாங்கன பறஞ்சது எனக்கு ஒட்டும் இஷ்டப்படனில்ல. சரிடி விடு. காலேஜ் ஓப்பனிங் அன்னைக்கு அவளுக்கு இருக்கு பாரு. என் கையால் அவ என்ன வாங்க போறான்னு மாத்திரம் பாரு. நீ வேண்டாண்டி. இல்லை இல்லை, நான் அவளை சும்மாவே விட மாட்டேன். என் 2 ஃப்ரெண்ட்ஸுங்களையும் எனக்கு இல்லாதாக்கிட்டால. சும்மா இருடி, கண்டதையும் சம்சாரிக்காத. இல்லடி, நான் இதை விட போறதே இல்லை. இப்போ அர்க்காணி மாத்திரம் அவளோட கிராமத்துக்கே போறேன்னு சொல்றான். போயிட்டான்னா அவ்வளோதாண்டி. வருணோட வாழ்க்கைய நீ நினைச்சு பாரு. வருணை மொத்தமா மாத்துறதே அர்க்காணின்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நீ மாத்திரம் தான் அவர் மனசுல இருந்த. அதை நம்ம எடுக்க வேண்டாமா? நம்ம தாண்டி அதுக்கு கஷ்டப்படணும். நம்ம 2 பேர் மட்டும் தானே அன்னைக்கு எப்படியாவது அவங்க 2 பேரை சேர்த்து வச்சிடணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமாண்டி. இப்ப பாரு, அந்த காரியம் ஒண்ணுமே நடக்க முடியாது போல. அது போல எல்லாம் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு எனக்கு வினிதாவ கண்ணில் கண்டேன்னு வச்சு பயங்கரமா தேசியம் வரணும். வேண்டாடி, கோபப்படாத. இல்லடி, இந்த விஷயத்த மாத்திரம் நான் விடுவில்ல வருதே. எனக்கு ஆனா அனினாவை நினைச்சு மாத்திரம்தான் சங்கடமா இருக்கு. பாவம் அனினா, தென் அர்க்காணி 2 பேரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் மாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது நம்ம சரி பண்ண முடியுமான்னு தெரியல, பட் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். வருண், நீங்களும் அர்க்காணிக்கிட்ட கொஞ்சம் சம்சாரிக்கணும். ஆமாண்டா மச்சான். தென் அர்க்காணியோட மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்க ஸ்டார்ட் செய்யணும். மச்சான், அர்க்காணி பாரு. ஏய் அர்க்காணி, என்னடா இப்படி கரைஞ்சிட்டே வரா? அறிஞ்சுடாடா மச்சான், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா? கொஞ்சம் பார்த்து சம்சாரி. இனி ஒரு லைஃப் பார்ட்னர்னு வந்தா அர்க்காணி மாத்திரம்தான். அவங்கள மாத்திரம் விட்டுறாத. அவங்கள விட வேற நல்ல பொண்ணு உனக்கு இனி கிடைக்காது, புரிஞ்சுக்கோ. சரி, அவ அழுதுட்டே வராடா, நான் போறேன். போ, என்னன்னு கேட்டு பேசு. அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சம்சாரிக்கவை. கிட்ட வந்துட்டா. அதீத், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஏடா வருத்தப்படாதுடா, நான் வேணா போய் விழிச்சிட்டு வரேன். ஆமா, வருத்தப்படாதீங்க. இல்ல, வெளியே நம்மள நிக்க வச்சாங்க, உள்ள என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரிப்ஸை மாத்திரம் போட்டுட்டு போயிட்டாங்க.
ட்ரிப்ஸிட மாத்திரம் தானா இவ்வளோ நேரம் ஆச்சு. தென் இந்த கெட்டு போட்டிருக்காங்க. நம்ம வெளியே நின்று நமக்கு கூப்பிட்டுட்டு இருக்கும்போது போயிட்டே இருக்காங்க. இப்படித்தான் இருப்பாங்களா இந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்லாம்? டேய் என்னடா? இல்லடா, நானும் அப்படியே தான் நின்னுக்கிட்டு இருந்தேன். என் மேல இடிச்சிருக்கலாம்ல. என் மேல இடிச்சிருந்தா கூட எனக்கு இவ்ளோ கஷ்டம் இல்ல. என்னடா பேசுற நீ? இப்போ இவங்க வீட்ல நான் எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவேன்? என்னை பார்க்க வந்தப்போதான் லாரிக்காரன் இடிச்சிட்டான் அப்படின்ட்டு நான் வீட்ல எப்படி சொல்லுவேன்? டேய் பாத்துக்கலாம்டா, நீ புலம்பிட்டே இருக்காதே. இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்காது. என் அம்மாடா, முடியல. என்ன அம்மாவா? ஏய் கிறுக்கி, உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன கிறுக்கா? உனக்கு தான் கிறுக்கு, மிண்டாதிரு. இல்ல, அவள அம்மான்னு சொல்றாங்க. அது நான் அப்புறம் சொல்றேம்மா, மிண்டாதிரு. சரி சரி, அமைதியா இருக்கேன். மிண்டாதிருன்னு திட்டிக்கிட்டே இருக்காதீங்க. ம். நல்ல வேலை, பார்க்கறதுக்காவது பெர்மிஷன் கொடுத்தாங்களே. அதுவும் கொடுக்கலன்னா நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பேன். எடா புலம்பிட்டே இருக்காத. சங்கட்டமா இருக்கு மச்சான். ரொம்ப பரபரன்னு பேசிட்டு போயிட்டே இருந்தாங்க. நம்ம விழிக்க ஒரு வேலை ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா நான் மட்டும் இவளை இப்படி பார்த்துக்குவேன். கஷ்டமா இருக்கு. இல்ல, அப்படியெல்லாம் இருக்கும்னு எனக்கு தோணல. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இல்ல சிஸ்டர், நீங்களே பார்த்துட்டு தானே இருந்தீங்க. டாக்டர் நர்ஸ் எல்லாம் எப்படி பேசிட்டு போனாங்கன்னு பயமா இருக்கு. டேய் மச்சான் அழாதடா. இவங்க வீட்ல இருக்கிற அவங்க அப்பா வெறும் குடிகாரன்டா. இதை நான் என்னன்னு சொல்லி சமாளிப்பேன்? அதுக்காக அழுதா சரியாயிடுமா? என்ன பண்ணன்னு தெரியல. இவளை பாத்துக்கிற அளவுக்கு யாரும் லேடிஸும் இல்லடா. அண்ணனோட ஒய்ஃப் இருக்காங்க, ஆனா அவங்களாம் பாத்துக்குவாங்களான்னு எனக்கு தெரியாதே. இவளை பத்தி நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொன்னதில்ல. சொல்றதுக்கும் பயமா தான் இருக்கு. உன் பர்த்டே அப்போ வேற ஒரு பையனை அவங்க வீட்டுல விட்டுருந்தேன். அவன் கூட என்னோட சின்ன பையன்தான். இது வரைக்கும் யார்கிட்டயும் சொன்னதில்ல. இத்தனை நாளா அண்ணங்கிட்ட எதனா சொல்லிடுவானோன்னு பயந்து தாண்டா இருந்தேன். ரொம்ப கஷ்டமா இருக்குடா. டேய் ராகேஷ், ஏன்டா அப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நாங்களாம் இருக்கோம் இல்லையா? ஆமா, நாங்கெல்லாம் இருக்கோம். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ம் நீ கவலைப்படாதடா, கவி கூட பாத்துக்குவா. ம் கவி டெலிவரியே பண்ணலடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல கால் வெளிப்பாங்க. இப்போ டெலிவரி பண்ண போற இடம் வேற ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. மாமா சொல்லிதான் அனுப்புனாங்க, தெரியும்ல? ஆமால, அத மறந்துட்டோம் நம்ம. ம். நான் போய் அதை பண்ணிட்டு வந்துட்டா. இதனால நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு கெட்ட பேர் எதனா வந்துடும்டி. ம், நான் வேணா வேற ஒரு ஆட்டோல வச்சு. இல்ல வேண்டாம், நான் போயிட்டு முடிச்சிட்டு வந்துடுறேன். இல்ல, உங்க ஃப்ரெண்ட் இல்லையா, அதான் யோசிக்கிறேனே. நீங்க இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ம். ராகேஷ் அப்படி நினைப்பான் தான். ஆனா இதையும் பார்க்கணும்ல. நம்மளோட சூப்பர் மார்க்கெட் கெட்ட பேர் வந்துடும்டி. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ம். அதான் சொல்றேனே, நான் போயிட்டு வரேன். அது வரைக்கும் மாத்திரம் நீ பாத்துக்கோ. சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துடுறேன். தென் ஈவினிங்கா ஒரு டெலிவரி இருக்கு இல்லையா, அது நான் வேற ஆள் வச்சு கூட நான் மாமா கிட்ட சொல்லிக்கிறேன். சரிடி, போயிட்டு வரேன். பாத்துக்கோ, அவன் கூடவே இரு. சரி, பார்த்து போயிட்டு வாங்க சீக்கிரம். கண்டிப்பா. அப்பாக்கு நான் கால் பண்ணி சொல்றேனே. ஓகே, மாமாக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. இதெல்லாம் மாமா ஏதாவது சொல்லுவாங்களோ? ஆக்சிடென்ட் இல்லையா, அதெல்லாம் சொன்ன புரிஞ்சுக்குவாங்க. அப்ப சரிடி, நான் போயிட்டு வரேன். ராகேஷ் கிட்ட சொல்லிட்டு. மச்சான், ம் சொல்றா. டெலிவரி பண்ணாமலே இருந்துட்டோம்டா. இனி அவங்க வேற ஃபோன் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வேறடா. ஸோ டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டா. நீ இது நினைச்சுக்காத, அப்புறம் சூப்பர் மார்க்கெட் கெட்ட பேர் வந்துடும். தெரியும்ல, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ம் நீ போடா, பிரச்சனை இல்லை. கவி இருக்கா, எதுனாலும் பாத்துக்குவா. சரியா? ம் சரிடா. சரிடி, போயிட்டு வரேன். பார்த்து. சரி, எந்த அர்ஜென்ட்டா இருந்தாலும் உடனே எனக்கு கால் பண்ற, சரியா? கிளம்புறேன். பிரதர், அழுவாதீங்க. இல்ல சிஸ்டர், இவ வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாச்சு. இவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கவே முடியாது. இல்ல, கண்டிப்பா ஒண்ணும் ஆகாது. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க நர்ஸ். நர்ஸா? இவங்க உடம்புல லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. இவங்களோட பிளட் குரூப்பும் AB நெகட்டிவ். இது ரொம்பவே ரேரான பிளட் குரூப். ஐயோ. நாங்க ரொம்பவே நிறைய ஹாஸ்பிட்டல்ல கேட்டு பார்த்தோம், பட் அந்த பிளட் கிடைக்கவே இல்ல. உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த பிளட் இருக்கா? இல்ல நர்ஸ். சரி, உங்களுக்கு? என்னோட பிளட் குரூப் எனக்கே தெரியாது. நீங்க வேணா செக் பண்றீங்களா ப்ளீஸ்? யா, கண்டிப்பா, சீக்கிரம் வாங்க. ம்
என்னது இது? இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். இவ்ளோ நேரமா பிளட் செக் பண்றாங்க. சிஸ்டர், வந்துட்டீங்களா? என்ன ஆச்சு பிரதர்? மேம், ரெண்டு பேருக்குமே சேம் பிளட் குரூப் தான். சோ பிளட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் நர்ஸ். ஆனா நீங்க ஏன் இன்னும் அழுதுட்டு இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, பிளட் கொடுக்கறதுக்கான ஒர்க் எல்லாம் நான் போய் பார்க்கறேன். சார், நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வரணுமே. ஓகே நர்ஸ். பிரதர் அழாதீங்க, அதான் பிளட் கிடைச்சிடுச்சு இல்லையா? அப்புறம் ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? இல்ல சிஸ்டர், இது ஆனந்த கண்ணீர் கூட சொல்லலாம். அங்க ரொம்பவே பரபரன்னு பேசிட்டு இருந்தாங்க. இவளுக்கு பார்த்த டாக்டர் அங்க ரொம்பவே டென்ஷன்ல இருந்தாங்க. என்னோட பிளட் குரூப்பும் அவளோட பிளட் குரூப்பும் ஒண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட டென்ஷன் எல்லாமே குறைஞ்சது. ஆனா அவங்களெல்லாம் விட எனக்கு தான் நிம்மதியா இருந்துச்சு. ம், புரியுது, அழுவாதீங்க. அந்த கடவுள் பாத்தீங்களா, எனக்கும் அவளுக்கும் ஒரே பிளட் குரூப்பே படைச்சிருக்காங்க. ஆமா பிரதர், நீங்க அழுவாதீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. நீங்க எதுவும் ட்ரிங்க் பண்ணலல்ல? சே இல்ல இல்ல சிஸ்டர், நான் குடிக்கல. அப்பா ஓகே, ப்ராப்ளம் இல்ல. நர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ம், ஆனா எப்படி கொடுக்கணும்? நீங்க ஒண்ணும் பண்ணவே வேண்டாம், சும்மா கிடந்தா மதி. பிளட் அவங்களே எடுத்துக்குவாங்க. ஓ இல்லை, இது வரைக்கும் நான் அப்படிலாம் கொடுத்ததில்ல, அதான். ஓகே, புரியுது. ம், ஓகே, கொஞ்சம் ரெண்டு பேரும் இங்க மூவ் பண்றீங்களா? ம், அம்மா, இவ உருவத்துல நான் உங்களை பார்க்குறேன். அப்ப விட்ட மாதிரி உங்களை நான் இப்ப விட்டுடக்கூடாதுன்னு தாம்மா ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நல்ல வேலை, அவளுக்கும் எனக்கும் ஒரே பிளட் குரூப்பு. ஆனா 2 பேருக்கு பிளட் மாத்திரம் ஒன்னா இல்லைன்னா நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பேம்மா. நிஜமா சொல்ல போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனிய ரத்தம் அவ உடம்புலயும் ஓடும் இல்லம்மா. டாக்டர்ஸ்லாம் பிளட் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டப்போ என் பிளட்டை செக் பண்ணி 2 ஒன்னான்னு தெரிஞ்சப்போ அவங்களோட அதிகமா சந்தோஷப்பட்டது நான் தான். நிஜமா ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா. நான் இது போல எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது உங்களோட அருளால மாத்தம் தான் நினைக்கிறேன். நீங்க இன்னும் கொஞ்ச நாள் கூட என் கூட இருந்திருக்கலான்னு தோணுதுமா. நீங்க இல்லாத வாழ்க்கை நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேம்மா. பிச்சை எடுத்த நாட்கள் எல்லாம் என்னால மறக்கவே முடியாது. யார்கிட்டயும் அடி வாங்கினேன். சின்ன வயசுல என்ன பண்ண தெரியாம ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கேம்மா. எனக்கு அதை விட உங்களை இழந்ததுதாம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதாம்மா இனி இவளையாச்சும் இழக்க கூடாது. உங்களை மாதிரி தான் நான் இவளை பாக்குறேன். இவ என் வாழ்க்கை முழுக்க வேணும்மா. நீங்க தாம்மா எங்களை எப்படியாவது சேர்த்து வைக்கணும். நிஜமா சொல்றேன், இவல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. என் வாழ்க்கைய இவதான்னு வாழ ஆரம்பிச்சிட்டேன். உங்களோட ஆசீர்வாதம் எப்பவும் எனக்கு வேணும்மா. எனக்கும் அவளுக்கும் ஒரே வகை ரத்தம் நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது போல வாய்ப்பு இன்னும் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? என் காதலி, என் அம்மா 2 பேரையும் ஒரே உருவத்துல பாக்குற ஒரு காட்சி. உங்க 2 பேருக்கும் சேர்த்தே நான் ரத்தம் கொடுக்குறேம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இப்ப கண் முழிச்சா எப்படி இருக்கும்? நீ என்ன எப்படி பார்த்துட்டு இருக்கன்னு கூட எனக்கு தெரியலம்மா. ஒருவேளை என்ன நீ ரொம்ப கேவலமான பையனா பார்த்தேன்னா என் ரத்தம் உன் உடம்புல ஓட்டுறது உனக்கு இஷ்டப்படாத. அம்மா, இவ மட்டும் அப்படி பார்க்கவே கூடாதுமா. நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இனி எனக்கு எல்லாமே இவ மட்டும்தாம்மா. இவ என்ன எதுவும் தப்பா நினைக்கவே கூடாதுமா. நர்ஸ், எஸ் டாக்டர். இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? நார்மல் தான் டாக்டர். ஓகே ஓகே, பல்ஸ் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. இவங்க இனி மயக்கம் தெளிஞ்சு எழுந்தாங்கனாலே போதும். அப்போனா கியூர் ஆயிடுச்சா டாக்டர்? இல்ல கியூர் ஆயிடுச்சுன்னு சொல்லல, அவங்க எழுந்தாதான் தெரியும். ஓகே டாக்டர். சரி நர்ஸ், பாத்துக்கோங்க. நான் 3ஆம் நம்பர் பேஷண்ட்டை பார்த்துட்டு வரேன். ஓகே டாக்டர். சரி, நம்ம அதுக்கு கால் பண்ணி ஜூஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இவருக்கு வாங்கிட்டு வர சொல்லணும். வெளியே போய் பேசிட்டு வரலாம். பிரதர், ஆ சொல்லுங்க சிஸ்டர். நான் ஒரு
கால் பேசிட்டு வந்துடுறேன். ஆ போயிட்டு வாங்க. ம். ஹலோ கவி, நான் நீ கால் பண்ணணும்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். இப்போ எப்படி இருக்கு அந்த பொண்ணுக்கு? இப்போ அந்த பெண் உடம்புல லெவல் ரொம்ப கம்மியா இருக்கான். அதனால பிளட் கிடைக்கலன்னு கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போதான் பிளட் கிடைச்சிருக்கு. என்னடி என்னென்னமோ சொல்ற? ம். பிளட் எந்த பேங்க்ல இருந்து கிடைச்சது? உங்க ஃப்ரெண்டு. அவனுக்கு தெரிஞ்ச பிளட் பேங்கா? பின்ன சொல்ல வரத ஒழுங்கா சொல்லுடி. யாருன்னு தெரியாதா? இல்ல, உங்க ஃப்ரெண்டு தான் பிளட் கொடுக்குறாங்க. ராகேஷ் ப்ரோ. என்னடி சொல்ற? அவங்க 2 பேருக்கும் ஒரே பிளட் குரூப்பா? இத்தனைக்கும் அவங்க ஏபி நெகட்டிவ், ரொம்ப ரேரான பிளட் குரூப். ஓ, அப்போனா அவன் தான் அந்த பெண்ணுக்கு இப்போ பிளட் கொடுத்துட்டு இருக்கானோ? ஆமா. ஏய் சம்மடி, அது போல சான்ஸ்லாம் யாருக்கு கிடைக்கும்? ஆமா. அப்புறம் நீங்க டெலிவரி பண்ணிட்டீங்களா? ஆ டெலிவரி முடிச்சிட்டேன்டி. ஆனா என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு இவங்க தான் கோவப்பட்டாங்க. நான் தான் மாமா வரைக்கும் இந்த விஷயத்த கொண்டு போக வேண்டான்னு கொஞ்சம் சாரிலாம் கேட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். ஓ. சரி, வேற ஏதாவது வேணுமா? ஆமாங்க. பிரதர் பிளட் கொடுத்துட்டு இருக்கார் இல்லையா? ஸோ ஃப்ரூட்ஸ் ஜூஸ் இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் ஆரஞ்சு இது போல ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க. ஆ கரெக்ட் தான். ஓகேடி, வாங்கிட்டு வந்துடுறேன். ம். சரி, உனக்கு ஏதாவது? எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஏய் சொல்றீ, வாங்கிட்டு வரேன். நிஜமாவே எனக்கு ஒன்றும் வேண்டாம். சரி சரி, நான் அவனுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வரேன். சரியா? சரி. நீ மாமா கிட்ட பேசுனியா? ஆமாங்க. நீங்களும் பேசுனீங்களா? ஆ நானுமே பேசினேன். டெலிவரி சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் கால் பண்ணனே. டெலிவரிலாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொல்றதுக்காக. அப்போதான் மாமாவும் சொன்னாங்க ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கப்பா, இது எப்படி இருக்குன்ட்டு. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது நீயும் கால் பண்ணி சொல்லியிருக்கியோன்னு. ஓ. சரி சரி, நான் வரேன், நீ அங்க இரு. நீ சொன்னது எல்லாமே வாங்கிட்டு வரேன். சரியா? சரி, பார்த்து வாங்க வைக்கிறேன். சரிடி. இவங்களும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வார்டுக்கு போகலாம். ஓ, இவங்களும் உறங்கிட்டாங்களா? பாவம், ரொம்ப டயர்டா இருக்கும்னு நினைக்கிறேன். உடம்புல இருக்க பிளட் எல்லாம் போகுது இல்லையா, டயர்ட்னஸ் வரும். பாவம். கவி. வாங்க. டெலிவரியில நல்லபடியா முடிஞ்சது இல்லையா? ஆமாண்டி, அதான் போன்லயே சொன்னேனே. ம். அங்க பாரேன், இது போல ஜீவிதெல்லாம் யாருக்கு கிட்டும்? செம்ம லக்குடி என் மச்சான். ஒன்னும் தெரியாத மாதிரி உறங்கிட்டு இருக்கான். அவன் செம்ம லக்கி இல்ல? பாவம், உறங்கட்டும். அவன் எவ்வளவு பாவம் தெரியுமாடி? ஏன்? ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காண்டி சின்ன வயசுல இருந்தே. அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்தே இந்த பொண்ணு தான் லைஃப்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவன். அவனோட லைஃப் ஸ்டோரிலாம் நீ கேட்டனா அழுதுடுவ. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் அவன். ஆமா, இந்த பொண்ணு இப்ப கண்ணு முழிக்குன்னு சொன்னாங்களாடி? இல்ல, நீங்க இவரோட கதை சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, சொல்லுங்க. அது அப்புறம் சொல்றேன். இரு, ஒரு போட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இது செம மெமரிடி அவனுக்கு. இந்த பொண்ணும் இவன் எவ்வளவு லவ் பண்றான்ட்டு புரிஞ்சுக்கணும்ல, அதுக்காகவாச்சும் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கலாம். இந்த காலத்துல யார் இது போல பிளட் எல்லாம் கொடுப்பா? அதுவும் இவ்வளவு ரேரான பிளட் தெரியுமா இது? ஆமாங்க. அவருக்கு என்ன பிளட் குரூப்னு அவருக்கே தெரியல தெரியுமா? அப்புறம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 2 பேருக்கும் சேமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் பிளட் கொடுக்க ஆரம்பிச்சது. ஓ ஆமா. சரி இரு, ஒரே ஒரு போட்டோ. என்ன பண்றீங்க நீங்க? அவனுக்கு இது செம மெமரி இல்லையா, எழுந்ததும் காமிச்சு கொடுக்கலாம். ம். ஏய் மச்சான் என் கை பாறேன். பார்த்தேன்டா. ரேரான பிளட் குரூப்னு கூட யோசிக்காம உடனே பிளட் கொடுக்கறல. பின்ன யார் வந்து வேண்டான்னு சொன்னாலும் நான் கொடுப்பேன். ஆகட்டும். மச்சான், எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா? எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குடா. இது போல பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? எனக்கு கிடைச்சிருக்கு. உண்மைதான். என் மேல இப்ப வரைக்கும் அவளுக்கு நம்பிக்கையே வரல தெரியுமா? அவ கண் முழிச்சதுக்கு அப்புறம் என்னோட பிளட் தான் உடம்புல ஓடுதுன்னு யாரும் சொல்லிடாதீங்க. அப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணாலும் பண்ணுவா. ஏன் பிரதர் அப்படி எல்லாம் பேசுறீங்க? ஐயோ ஆமா சிஸ்டர், அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவளுக்கு என்னை பார்க்கும்போது ஒரு பேடி உண்டு. என்ன, உங்களை பார்த்தீங்க அவங்க பயப்படணும்? அது மச்சான், சரி டெலிவரிலாம் முடிச்சிட்டேன். இந்தா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, எடுத்து கொஞ்சம் சாப்பிடு. எனக்கு எதுக்குடா அதெல்லாம்? டேய், ஃப்ரூட்ஸ் ஜூஸ், ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, ஆப்பிள்ஸ், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிளட் டொனேட் பண்ணா இதெல்லாம் சாப்பிடணும், தெரியும்ல? ஓ அப்படி ஒன்று இருக்கோ?
அது சரி. ஆமா, நான் பிளட் கொடுத்தது உனக்கு எப்படிடா மச்சான் தெரியும்? கவிதாண்டா ஃபோன் பண்ணி சொன்னா. அவ தான் ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னா. சரி ஓகேன்னு நானும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ, தேங்க்ஸ் சிஸ்டர். ச்சே, இதுல என்ன இருக்கு? தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க. அதானே. இன்னும் இவ கண்ணு முழிக்கணும்டா, அப்போதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். பாவம், ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பா. கண்ணு முழிச்சானா ரொம்ப வேதனைக்கும். எப்படி அவ வேதனையை தாங்குவா? அவ கண்ணு முழிச்சா போதும்னு இருக்குடா எனக்கு. டேய், அதெல்லாம் கண்ணு முழிப்பாங்கடா. ம், உன் வாக்கு பழிக்கட்டும். கண்டிப்பா பழிக்கும். நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. ம், சரிங்க சிஸ்டர். டேய், நீ இன்னும் கூட ரெஸ்ட் எடுடா. பாடியில இருந்து நிறைய பிளட் போகுது இல்லையா? கிடந்து உறங்கு. ம், சரிடா. ம், மச்சான் உங்க வீட்டில்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு கிடந்து உறங்கு. ம், சரிடா, தேங்க்ஸ். டேய், மூட்டு தூங்குடா.